Hey guys, welcome to Rennie's Nursing Academy, Nagarkoil. Hope you all are doing good, staying safe. இன்னையோட வீடியோ எது பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட எக்ஸாம் பேஸ்ட் ஒரு question discussion. Here we go. So question முதல்ல ரீட் பண்ணிக்கிறேன். The nurse is assessing a 9-month-old baby for a well baby checkup. Which of the following observation would be of most concern? So இங்க நிறைய பேரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். கொஸ்டினே வாசிக்கிறது கிடையாது. ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட், நீங்க உங்களோட எக்ஸாம் எழுதும் போது மறக்காம முதல்ல உங்களோட கொஸ்டினை ரீட் அவுட் பண்ணிட்டு அதோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க. நவ் ஐ எம் கோயிங் ஃபார் த ஆப்ஷன்ஸ். ஸோ கொஸ்டினுக்கு நான் சொன்ன மாதிரி தான் சேம் அப்ளைஸ் ஃபார் தி ஆப்ஷன் ஆல்சோ. 4 ஆப்ஷனையும் ரீட் பண்ணிட்டு தென் ஃபைனலி கோ ஃபார் யர் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ, த பேபி cannot say mama when he wants his mother. Option B, the mother has not given him finger foods. Option C, the child does not sit unsupported. Option D, the baby cries whenever the mother goes out. So இப்போ இங்க 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க. இதுலயும் நெக்ஸ்ட் நான் முதல்ல நீங்க பண்ற தப்ப பாயிண்ட் அவுட் பண்ணிடுறேன். உடனே இந்த 4 ஆப்ஷனை ரீட் பண்ணிட்டு டைரக்டா போய் ஒரு ஆன்சர் கிளிக் பண்றது. நெவர் டூ லைக் தட். ஆல்வேஸ் டூ எ எலிமினேஷன் டெக்னிக். ஸோ இந்த 4 ஆப்ஷனும் ரீட் பண்ணிட்டு யூ ஆல்ரெடி ஹவ் ரீட் த கொஸ்டின். அதோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 9-month-old பேபி வந்து நார்மலா ஒரு வெல் பேபி செக்அப்க்கு தான், நார்மல் ரொட்டீன் செக்அப்க்கு வந்திருக்காங்க. அவ கீழே கொடுத்திருக்கிற விஷயங்கள்ல எந்த விஷயம் இருந்துச்சு இல்ல எந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னாக்கா the nurse வந்து ரொம்ப கன்சர்னா அதை பார்ப்பாங்க, or else the nurse வந்து அதை பார்த்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க or இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி ரீட் அவுட் த ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. இப்ப இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது எது வரும் அப்படிங்கறத தேடுறதுக்கு முன்னாடி எது வராது அப்படிங்கறத முதல்ல பாருங்க. Then option A, the baby cannot say mama when he wants his mother. Just think about it. ஒரு 9-month-old பேபியால முதல்ல மம்மா அப்படின்னு சொல்ல முடியுமான்னு பாருங்க. And also மம்மான்னு சொன்னாலும், அதாவது அம்மான்னு சொன்னாலும் அந்த பேபிக்கு அவங்க மதர் நீடா இருக்கும் போது மம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு அந்த பேபிக்கு தெரியுமாங்கிறத முதல்ல யோசிங்க. ஆப்வியஸ்லி நாட். ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஆப்ஷன் ஏ வராது. ஸோ தட் யூ கேன் ஸ்ட்ரைக் திஸ் ஆஃப். தென் செகண்ட் பாருங்க, த மதர் ஹாஸ் நாட் கிவன் ஹிம் ஃபிங்கர் ஃபுட்ஸ். ஸோ யூ ஆல் நோ பேபிஸ்க்கு ஒரு 8 monthsக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபிங்கர் ஃபுட்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஹியர் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மதர் வந்து இது வரைக்கும் ஃபிங்கர் ஃபுட்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி மதர் அண்ட் த பேபி. ஸோ கண்டிப்பா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கொடுக்கலனாலும் தட்ஸ் ஃபைன். வை? பிகாஸ் எப்படி இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் வில் பி பிரஸ்ட் ஃபீட் டில் 1 year வரைக்கும் பிரஸ்ட் ஃபீட் பண்ணதான் செய்வாங்க. ஸோ கண்டிப்பா ஃபிங்கர் ஃபுட்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா ரொம்ப மேக்சிமம் அது ஒரு பெரிய நீட் இல்லை. ஸோ அப்படி அவங்க கொடுக்காம இருந்தது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம கன்சர்னா எடுக்கிற அளவுக்கு இட்ஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். ஸோ கண்டிப்பா ஆப்ஷன் பியும் வரப்போது இல்லை. தென் சி, த சைல்ட் டஸ் நாட் சிட் unsupported. So you all know நம்மளோட பேபிஸ் வந்து சப்போர்ட் இல்லாமலே சப்போர்ட்டோட பை 3 to 4 monthsல வந்து உட்கார்ந்துடுவாங்க. அண்ட் அரௌண்ட் ஒரு 8 to 9 monthsல கண்டிப்பா சப்போர்ட் இல்லாம the baby will sit. பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, the child does not sit unsupported அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இவங்களுக்கு இந்த ஆப்ஷன் மேல ஒரு டவுட் வரலாம். ஓகே, லெட் இட் பி. நம்மளோட ஃபைனல் ஆப்ஷனையும் பார்த்துலாம். தென் ஆப்ஷன் டி, the baby cries whenever the mother goes out. ஸோ நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஏக்கும் இது டிக்கும் ரிலேட்டட் இருக்கு. பாப்பா வந்து வெளியே போகும்போதெல்லாம் வந்து அம்மா அழுவாங்களும் கேட்டா சம் பேபிஸ் வில் டூ, சம் பேபி வில் நாட் டூ. பட் அது கன்சர்ன் ஆகுற அளவுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. யூ ஆல் நோ சில டைம் வந்து பேபிஸ் அம்மா கிட்டே தான் இருப்பாங்க, ஒரு அப்பா கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக அது ஒரு பெரிய தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு கன்சர்ன் ஆகி அது ஒரு பெரிய பிரச்சனையா நம்ம யோசிக்கிற அளவுக்கு இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஸோ ஆப்வியஸ்லி இந்த 4 ஆப்ஷனும் பார்க்கும்போது த மோஸ்ட் ப்ரையாரிட்டைஸ்டா நம்ம கன்சர்னா யோசிக்கிறது என்னவா இருக்கணும்னா சி ஆப்ஷன், the child does not sit unsupported. As I have previously told, ஜெனரலா ஒரு பேபிஸ் அரௌண்ட் சம் 8 to 9 monthsலே சப்போர்ட் இல்லாம உட்கார்ந்துடுவாங்க. திஸ் இஸ் த நார்மல் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன் ஆஃப் அன் இன்ஃபேன்ட் பேபி. ஸோ இங்க இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜெனரலா ஒரு நார்மலா ஒரு மைல்ஸ்டோனை அந்த பேபி அச்சீவ் பண்ணல. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம இதோ ஒரு கன்சர்னா எடுத்து கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணலாம். வை? பிகாஸ் மேபி இது வேற ஏதோ ப்ராப்ளமா இருக்குமா, ஆர் எல்ஸ் சம் டெவலப்மெண்டல் டிலேயா, ஆர் எல்ஸ் சம் ப்ராப்ளம் வித் த மசில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஓவரால் இப்ப நான் சொன்னதுல நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. ஆல்வேஸ் ஜஸ்ட் ரீட் த ஹோல் கொஸ்டின், ஜஸ்ட் கோ த்ரூ ஆல் த 4 ஆப்ஷன்ஸ் அண்ட் தென் ஃபைனலைஸ்டா என்ன பண்ணுங்க, உங்களோட ஆன்சரை கிளிக் பண்ணுங்க.
Hope this video will be useful. For more videos, follow Reni's Nursing Academy, Nagarkoil. Thank you so much.